ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சண்டே ஈவினிங் போல் நாங்கள் காய்கறி வாங்குறதுக்கு போயிட்டு கிலோ 40 ருபீஸ்னு சொன்னாங்க. எங்கே 3 பேருக்கு தேவையான காய்கறி மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வரும்போது சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் தான் செஞ்சிருந்து ஒரு கடாயில் கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடுத்து சிக்கன் போட்டு கிளறி அந்த தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த இதுலேயே வதக்கி அது சிக்கனே தண்ணி விட அதிலேயே வதக்கினீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக சிக்கன் பொடி போட்டு மட்டும் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு சிக்கன் கழுவிக்கோங்க. அப்படியே ஸ்மெல் அடிக்காது. ஏன்னா நம்ம ரோட் சைடு தான் வாங்கிட்டு வந்திருப்போம். அதனால் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாது. மஞ்சள் தூள் போட்டு சிக்கன் கழுவி நான் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தேவையான 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. இந்த இதில் வச்சு பாருங்கள், சிக்கன் நல்லா இருக்கும். சிமைக்கேரியாக தான் வச்சுருந்தேன் நான். அதுக்கு ரைஸ் எதுவும் வைக்கல, பூரி தான் சுட்டுருந்தேன். ஹஸ்பண்ட் பூரி கேட்டாங்கன்னா பூரி தான் சுட்டுருந்தேன். பூரி ரொம்ப உப்பி வந்துச்சுனால ஹஸ்பண்ட் தான் எனக்கு கிச்சனில் எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவேன். அப்படி உங்கள் ஹஸ்பண்டில் உங்களுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுவாரான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், நல்லா சப்போர்ட்டும் பண்ணுவார். என்னை நான் விளாக் எடுக்கிறதுக்கு முன்னே நிறைய பேர் எனக்கு ஆப்போசிட்டாக இருந்தப்போ முன்னாடி நீ பண்ண, உனக்கு பிடிச்சது தானே நீ பண்ணுறேன்ட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அவர் மட்டும்தான். அப்புறமா என் தம்பி, என் தங்கச்சி, அம்மாங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கவுங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் தானே நம்ம இது பண்ண முடியும். நம்ம ஃபோக்கஸ் அதுலேயே இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியல. இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய ஃபோக்கஸ் பெரிய யூடியூபர் ஆகணுன்ட்டு இல்லை. என்னால் முடிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நான் என்னென்ன பண்ணுறேன் டெய்லி ரொட்டீனும் உங்களோட ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சிக்கன் கிரேவியெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா சிக்கன் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பூரியும் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சீட்டும் படிச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவராட்ட வெளியே வந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவங்க வந்தாங்க. ஆனால் இந்த வீக் வந்தாங்க. அவங்க வந்தாங்கன்னா என்னை எதுவும் செஞ்சு தர சொல்லி கேட்டே இருப்பாங்க. மோருக்குன்னா செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் இன்னும் அவங்க ஒர்க் போகிறாங்க போல். இந்த வீக் இடையில ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவாங்க. எல்லாம் பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்திருந்த வீட்டுக்கு அவங்கூடையும் பார்த்துட்டு கபிலனும் வந்திருந்தேன். அவங்களோட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் மழை வராதுன்னு நினச்சோம். ஆனால் எங்கள் ஹோப் தட்டி தூக்கிடுச்சு. வர்ண பகவான் மழை வர வச்சுட்டாரு. பூரியும் வித் சிக்கன் கிரேவி வச்சு நானும் எங்கள் மாமியார் ஹஸ்பண்டில் சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எங்கள் மாமியார் மாதுளங்காய் தொளிச்சிருந்தாங்க. மாதுளங்காயும் சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் தூங்குறதுக்கு போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்துமதி கபிலனும் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் தூக்கு பாருங்கன்னு சொல்லியிருந்தார். அவருக்கு பெட்டெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு நான் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு எதுவும் அரைக்கல. அந்த வாரம் தான் ஊற போடணும்னு நினச்சானே இன்னும் ஊற போடல. எப்போ தான் ஊற போடுதுன்னு தெரியல. அதுக்கு எப்போ விடிவுகாலம் வரும்னு தெரியல. ஊற போட்டு செய்யணும். சிக்கனும் நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என் மாமியாருக்கு போட்டு கொடுத்ததுக்கப்புறமா நானும் போய் தூங்கலான்ட்டு போயிட்டேன். அடுத்த நாள் மார்னிங் ஒயிட் ரைஸ் வச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு தக்காளி குழம்பு தான் வச்சுருந்தேன். பூரி கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. சரி தக்காளி குழம்பு வச்சுருந்தா அடுத்த நாள் காலையில் சாப்பிடுவார் எங்கள் வீட்டுக்காரர். அடுத்த நாள் காலையில் வச்சு அது பஞ்சாட் நல்லா இருக்கும். அந்த பூரி டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக்கெல்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சண்டே வாங்கிட்டு வந்து காய்கறியெல்லாம் மண்டே தான் எடுத்து ஸ்டோர் பண்ணேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு எனக்கு. அதனால் நான் மாப்பும் வேறு போடணும், வீடு க்ளீன் பண்ணணும். அதனால் காய்கறிகளை அந்தந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஆர்கனைசேஷன் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காண்ட்ருந்தேன். என்னால் சுத்தமாகவே முடியல. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அந்த இதில் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் +2 ரிசல்ட் வெளிவந்தனால சந்தோஷங்கள் மார்க் இருந்தது. அவங்களுக்கு கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பண்ணாரி போக வேண்டியதாக இருந்துச்சு. கொஞ்சம் வேண்டுதல் இருந்துச்சு. பூமுடி எடுக்கிறதா வேண்டியிருந்தோம். அதையும் போய் முடிச்சுட்டு அரௌண்ட் 6:30 கிளம்புனால பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் வீட்டில் சமைக்கல, ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அங்கே நல்லா சிறப்பாக கவனிச்சாங்க. ஆனால் மாவு தான் கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்துச்சு. தோசை தான் கொஞ்சம் சரியில்லை. ஆனால் இட்லி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சாம்பாரெல்லாம் அன்லிமிட்டட் தான், நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். பண்ணாரி கோயிலில் தெப்பக்குளத்தில் போய் முடிவு கொடுத்துட்டு செம்ம க்ரௌடு. சாமி இன்னும் தண்ணிக்கு இருக்கிற கூட்டம் நிறைய இருக்குது. ஆனால் அம்மாவால்
சினிமாஸ் சரியான க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் 1 ஹவருக்கு அப்புறம் தான் கோயிலுக்குள்ளேயே போனோம். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ண உடனே சிறப்பாக சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து விநாயகர் கோயில் போய் சாமி கும்பிட்டு வரும்போது குரங்கொன்று அந்த குப்பை தொட்டி மேலே உட்காந்துருந்துச்சு. அது எங்கள் தங்கச்சி பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருந்து அதை பார்த்துட்டு அங்கேயும் கொஞ்ச நேரம் வேடிக்கை காமிச்சிட்டு வெண்பொங்கல் சாப்பிட்டு தக்காளி சாதம் சாப்பிட்டு சத்தி போய் புளியம்பட்டி வந்தோம். புளியம்பட்டி வந்தோடனே ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சு. ஹஸ்பண்ட் லெமன் ஜூஸ், ரோஸ் மில்க் நான் குடித்தேன், ஃப்ரூட் மில்க் தங்கச்சி குடித்தா. அவினாஷ் வந்தோடனே பஜ்ஜி போண்டவும் சூப்பராக சாப்பிட்டாச்சு. எங்கள் ஃபேவரட் கடையில் கார்ன் வாங்கியிருந்தாங்க, அதையும் சாப்பிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு.